ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட பேசுகிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பல விஷயத்த சொல்லி நான் கேட்டிருக்கேன். என்னோடய லைஃப்பில் பயங்கர பிரச்சனையாக இருக்குது, ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டெசிஷன் கூட என்னால் எடுக்க முடியல, நைட்டு படுத்தா தூக்கம் கூட வரமாட்டுது, என்னோடய மைண்ட் ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியாகவே இருக்க முடியலை, இப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்களும் இப்படி ஒரு சூழ்நிலையில் உட்காந்து இதை கேட்டுட்ருக்கலாம். இப்படி கேட்குற எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் ஆண்டவரோட செலவிட்டீங்க? எவ்வளோ நேரம் பைபிள் ரீட் பண்ணீங்க? இல்லை, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஜீசஸ் இந்த பூமியில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் நிறைய இடங்களில் அவரோட பிதாவை நோக்கி ப்ரேயர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு புக்கில் ரொம்ப அழகான ஒரு கோட் நான் படித்தேன். A day without prayer is a day without blessing. A life without prayer is a life without power. ஸோ நம்ம ஒரு பவர்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணணும், we should pray. இப்படி பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்குது. சமாதானமே இல்லை, என்னோடய மைண்டில் சமாதானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களே, பிலிப்பியர் 4:6 என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? சிந்தையிலையும் இருதயத்துலேயும் சமாதானம் இல்லை, பயங்கர கவலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ப்ரேயர் பண்ணும்போது தான் அதை நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ prayerlessness is not a weakness, it is a sin. So start praying from today. God bless you.